நேற்று இரவு முதலே தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் தண்ணி ஆறு போல அடித்து செல்லக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது. எந்த ஒரு பகுதிகளுமே தண்ணி தேக்கம் நின்று இடுப்புக்கு மேல தண்ணி நிக்குது அப்படின்றது பெரிதாக கம்ப்ளைண்ட் வராத அளவுக்கு இந்த மழைநீர் வடிகால் பணிகள் கை கொடுத்திருக்குது. நேற்று காலையில இருந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்குது. இந்த தண்ணி இப்படியேதான் நின்றுட்டு இருக்குது. காலையில இருந்து தண்ணி குடி பச்சை தண்ணி கூட இல்லாம நின்றுட்டு இருக்கோம். நாங்க யாருமே சரி பண்ண மாட்டோம். இது அந்த லாஸ்ட் போற அமைச்சர் வீட்டுல அங்கதான் இருக்கு. ஆனா அது மூடாதான் இருக்கு. இது வரையும் தண்ணியே நிக்கல. யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வருஷம் இதே நிலைமை தான். டிசம்பர் மாசம் வந்தாலும் இதே நிலைமை தான். சென்னை பெரம்பூர் மேட்டுப்பாளையம் கோவிந்தன் தெரு வெள்ளக்காடாக மாறியுள்ளது. சென்னை பட்டாளம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளது. இங்கே பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயில், அதே போன்று அங்காளம்மன் கோவில், KM கார்டன் என இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு அருகே மழைநீர் தேங்கி இருக்கிறது. நேற்று முதல் கனமழை இருக்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் பாதிப்பு இருக்கிறது.